ஹலோ, எப்படிக்கா இருக்கீங்க? நல்லாதாம்மா இருக்கேன். என்னக்கா இப்படி இரும்புறீங்க? என்ன ஆச்சு? எங்கம்மா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு கூட வழி இல்லை. 3 புள்ளைய பெத்து போட்டுக்கிறேன்னு தான் கிடக்குது. எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்க. என் பெரிய புள்ள மட்டும்தான் மாசமானா 2000 ரூபா கொடுத்துட்டு போறாமா. அவன் இல்லைன்னா அவ்வளோதான் எங்க நிலைமையே. என்னக்கா இப்படி சொல்றீங்க? அப்ப மத்த 2 பசங்க என்னக்கா பண்றானுங்க? எப்ப கேட்டாலும் காசு இல்ல காசு இல்லை. இருமா நான் கூப்பிடுறேன். அத்தை, யார்கிட்ட என்ன சொல்லின்னு இருக்கீங்க? மார்க்கெட் போயிட்டு வர கேப்ல என்னென்னமோ சொல்லின்னு இருக்கீங்க போல இருக்கு. இதே வேலைதான் நடக்குது போல இருக்கு டெய்லி. ஏன் உங்க பையன் உங்களுக்கு எதுவுமே செஞ்சது இல்லையா? அப்படின்னா செஞ்சுட்டான் அவன். எப்ப கேட்டாலும் காசு இல்லைன்னு தான் சொல்றானே. ஏன் அத்தை இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க? நேத்து கூட ஹாஸ்பிட்டல் போறதுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் எடுத்து கொடுத்தாருல. மாசமான அரிசி மூட்டை எடுத்து போடுறாரு, சிலிண்டர் வாங்கி தராரு. அப்பப்ப 500 1000 நீங்க கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறாரு. இதோ பாருங்க, இப்ப கூட அம்மாவுக்கு மீன் வாங்கி போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போனார். என்ன செஞ்சுட்டு சொல்லி காட்டுறீங்களா? ஏன் சின்ன வயசுல நாங்க வளர்த்ததுல நான் கணக்கா பார்த்தோம். நாங்க ஒன்னும் செஞ்சதை சொல்லி காட்டுறவங்க கிடையாது. இப்போ ஒருத்தவங்கள்ட்ட போன்ல சொல்லிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, என் பெரிய பிள்ளையாலதான் குடும்பமே ஓடுது, அவன் தான் கவனிக்கிறான்ட்டு. அந்த மாதிரி நானும் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு மாசம் என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்ப தெரியும் அவரோட அருமை பெருமை என்னன்ட்டு. அப்ப யோசிப்பீங்க. போங்கடி, வந்துட்டாளுங்க பெருசா. இவனுங்க குடுக்குற காசுலதான் நாங்க வாழ்றோம் பாரு. எப்ப பாரு செய்யற பிள்ளையதான் நீங்க கத்தி கொண்டுவீங்க. எவ்வளவு சொன்னாலும் அவர் மரமட்டைக்கு ஏற சரிங்களா? என்ன சொன்னாலும் அவர் புத்திக்கும் எட்டாது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்குறதே தான் அவர் வேலையா போச்சு. வந்துட்டாளுங்க பெருசா வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் பண்றேன்.